வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சண்முகவேல். இந்த செய்தி அரங்கத்திற்குள் நான் தனியாக இருப்பதால் என்னுடைய முகக்கவசத்தை கழட்டுகிறேன். வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 55 மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை. இலங்கை கடற்படையினர் அத்துமீறலை கண்டித்து ராமேஸ்வரத்தில் இன்று மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர்கள் 55 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா கடும் கண்டனம். மீனவர்களை விடுவிக்கவும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை மீட்கவும் மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மூன்று நாட்களில் இரட்டிப்பாகும் ஒமைக்ரானை உலக நாடுகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. ஒமைக்ரானை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும். எய்ம்ஸ் இயக்குனர் டாக்டர் ரன்தீப் குலேரியா அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண்ணை இணைக்க வகை செய்யும் தேர்தல் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. வெள்ளை பூண்டிற்கு உரிய விலை கிடைக்காததால் ஆத்திரம். 150 கிலோ வெள்ளை பூண்டை தீ வைத்து எரித்த விவசாயி. சென்னை அருகே மாங்காட்டில் 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை விவகாரம். மாணவியிடம் செல்போனில் பேசிய 20 பேரிடம் போலீசார் விசாரணை. நெல்லையில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலி. பல்வேறு மாவட்டங்களில் பழுதடைந்த பள்ளி கட்டடங்களை இடிக்கும் நடவடிக்கை தீவிரம். ஸ்ரீபெரும்புதூர் தனியார் விடுதியில் 8 பெண்கள் இறந்ததாக சமூக வலைத்தளங்களில் அவதூறு. கைது செய்யப்பட்ட வளர்மதி புழல் சிறையில் அடைப்பு. குற்றால அருவிகளில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. கொரோனா விதிகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க குழு அமைப்பு. தமிழகம் புதுச்சேரியில் டிசம்பர் 23 வரை வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி புயல். கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 100ஐ கடந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளி வென்று சாதனை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தைச் சேர்ந்த 43 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 12 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களின் 6 படகுகளையும் 43 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் நேற்று முன்தினம் கைது செய்தனர். இந்நிலையில் நேற்று காலை மண்டபம் தென்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களை கைது செய்ததோடு 2 படகுகளும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை மொத்தம் 55 தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை கடற்படையினர் 8 விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களிடம் மன்னார் கடற்படை முகாமில் இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது.
ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 43 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட பரபரப்பு அடங்குவதற்கு முன் மேலும் 12 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட 43 மீனவர்களும் ஊர்காவல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி யாழ்ப்பாணம் சிறையில் வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தமிழக மீனவர்கள் 55 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சின்னம்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 55 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்கள் வசம் இருந்த 8 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் ஏற்கனவே மழை வெள்ளத்தாலும் கடல் சீற்றங்களாலும் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வழியின்றி எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளாகி வரும் சூழ்நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகள் மிகவும் மனவேதனையை அளிப்பதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் கச்சத்தீவுக்கு அருகில் இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி தாக்கியதால் தமிழக மீனவர்களின் 25 படகுகள், வலைகள் மற்றும் மீன்பிடி சாதனங்கள் முற்றிலும் சேதமடைந்ததாக செய்திகள் வந்ததை சின்னம்மா நினைவு கூர்ந்துள்ளார். அதேபோன்று கடந்த ஜூன் மாதத்தில் கச்சத்தீவுக்கு அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டு படகுகளை சேதப்படுத்தியதாகவும் செய்திகள் வந்ததாக சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் படகுகளை சிறைபிடிப்பதும் மற்றும் நம் மீனவர்களை விரட்டி அடிப்பதும் மீன்பிடி வலைகள் மற்றும் சாதனங்களை சேதப்படுத்துவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு என்றைக்கு ஏற்பட போகிறது என்று ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள இன்னும் எத்தனை காலங்கள் இதுபோன்ற துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று மிகவும் கவலையோடு இருக்கின்றனர் என புரட்சித்தாய் சின்னம்மா வேதனை தெரிவித்துள்ளார். இதுபோன்று தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நம் புரட்சி தலைவி அம்மா மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டு மீனவர்களை காப்பாற்றி இருக்கிறார் என புரட்சித்தாய் சின்னம்மா சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோன்று கச்சத்தீவை மீட்பதற்கு தொடர்ந்து தன் இறுதி மூச்சு வரை போராடி சென்றுள்ளார் எனவும் சின்னம்மா நினைவு கூர்ந்துள்ளார். எனவே தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் விதமாக கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வாகும். இதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என சின்னம்மா வலியுறுத்தி உள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும், பறிமுதல் செய்யப்பட்டுள்ள விசைப்படகுகளை விடுவிக்கவும், இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்கவும் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா கேட்டுக்கொண்டுள்ளார். உலகில் 89 நாடுகளுக்கு ஒமைக்ரான் வகை கொரோனா பரவியுள்ளதாகவும், டெல்டா வகை கொரோனாவை விட 3 நாட்களில் ஒமைக்ரான் மிக வேகமாக இரட்டிப்பாகி வருவதாகவும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா வகை கொரோனா பரவல் அதிகம் உள்ள பகுதிகளில் ஒமைக்ரான் தொற்று அதிக அளவில் பரவி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி நிலவரப்படி உலகில் 89 நாடுகளுக்கு ஒமைக்ரான் தொற்று பரவியுள்ளதாகவும் 3 நாட்களில் இரட்டிப்பாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஒமைக்ரானை உலக நாடுகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ள உலக சுகாதார அமைப்பு, தகுந்த சுகாதாரம், சமூக நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் வாயிலாக ஒமைக்ரான் வகை கொரோனாவை எளிதில் தடுக்க முடியும் என கூறியுள்ளது. ஒமைக்ரானை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என எய்ம்ஸ் இயக்குனர் டாக்டர் ரன்தீப் குலேரியா அறிவுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் புதிதாக தோன்றியுள்ள கொரோனாவின் மாறுபாடான ஒமைக்ரான் வைரஸ் தற்போது பல நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது. கொரோனா வைரஸின் உருமாறிய புதிய வகை வைரஸான ஒமைக்ரான் பாதிப்பு எண்ணிக்கை இந்தியா முழுவதும் 145ஆக உயர்ந்துவிட்டது. இதுகுறித்து எய்ம்ஸ் இயக்குனர் டாக்டர் ரன்தீப் குலேரியா கூறுகையில், இங்கிலாந்தில் தற்போது ஒமைக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.
மற்ற நாடுகளில் பரவி வரும் ஒமைக்ரானை கருத்தில் கொண்டு இந்தியா எந்த ஒரு நிகழ்விற்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பாதுகாப்பாக இல்லாமல் ஒமைக்ரானிடம் மாட்டிக்கொள்வதை விட விழிப்புடன் செயல்பட்டு தொற்று பரவாமல் இருக்கும் சூழலை எதிர்கொள்ள தயாராக இருப்பது நல்லது என டாக்டர் ரன்தீப் குலேரியா எச்சரித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண்ணை இணைக்க வகை செய்யும் தேர்தல் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டையிலும் தேர்தலிலும் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பரிந்துரை செய்திருந்தது. இதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் அவையின் உறுப்பினர்களுக்கு மசோதாவின் நகல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் திருத்தம் மேற்கொள்வதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது, ஒரே நபருக்கு பல்வேறு இடங்களில் வாக்குகள் இருப்பதை தடுப்பதற்காக வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண் இணைக்கப்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு 18 வயதை அடைந்தால் அவர்கள் அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக 18 வயது பூர்த்தி அடைபவர்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் ஆகிய மாதங்களின் முதல் தேதிகளில் தகுதி நாட்களாக கொண்டு வாக்காளர் பட்டியலை தயார் செய்யும் வகையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் தேர்தல்களில் பெண் இராணுவ அலுவலர் ஊரில் இல்லாவிட்டால் அவருடைய கணவரால் வாக்களிக்க முடியாது. எனவே கணவரும் வாக்களிக்கும் வகையில் இது தொடர்பான சட்டப்பிரிவில் வாழ்க்கை துணைவர் என்ற வார்த்தையை சேர்ப்பதற்காக திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற சத்ரபதி சிவாஜியின் சிலை நிறுவ அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொண்டு பேசிய போது, மன்னர் சிவாஜி தமது வாழ்நாளின் பெரும் பகுதியை இந்து சாம்ராஜ்யத்தை அமைக்க பாடுபட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டாக்டர் அம்பேத்கர் வாழ்ந்தபோதும் இறப்பிற்கு பின்னரும் அவரை அவமதிக்கும் சந்தர்ப்பங்களை காங்கிரஸ் கட்சி தவறவிட்டதில்லை என குற்றம் சாட்டினார். அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத போதுதான் வழங்கப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர்தான் அரசியலமைப்பு நாள் கொண்டாடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள திரு அமித்ஷா, தற்போது வரை அதை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்து வருவதாக விமர்சித்தார். மத்திய பிரதேசத்தில் உரிய விலை கிடைக்காததால் ஆத்திரமடைந்த விரக்தியடைந்த விவசாயி ஒருவர் 150 கிலோ வெள்ளை பூண்டை தீ வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உஜ்ஜைன் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி சங்கர் சிங் இவர் அப்பகுதியில் உள்ள சந்தைக்கு 150 கிலோ வெள்ளை பூண்டை விற்பனைக்காக எடுத்துச் சென்றார். ஆனால் அவர் கொண்டு சென்ற பூண்டு விலை ஏலத்தில் மிகவும் குறைவாகவே கோரப்பட்டது. இதையடுத்து விரக்தியடைந்த சங்கர் சிங் தான் கொண்டு வந்த வெள்ளை பூண்டை சந்தையின் ஒரு பகுதியில் குவித்து தீ வைத்து எரித்தார். இந்த சம்பவத்தின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. பிரதமர் திரு மோடி மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தியை காக்கா பிடித்துக் கொண்டு ஆட்சியில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் ஒரு யூஸ்லெஸ் எனவும் பாஜக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சுவாமி விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு முழு மெஜாரிட்டி இருந்தும் அவரை ஏமாற்றிவிட்டார்கள் என்று கூறினார். எதிர்காலத்தில் சின்னம்மாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்றும் திரு சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடியெல்லாம் ஆல் யூஸ்லெஸ். வந்து காக்கா பிடிச்சிட்டு மோடியோட காக்கா பிடிச்சிட்டு குருமூர்த்தியோட காக்கா பிடிச்சிட்டு இருந்தா, அதனால தோத்து போயிட்டா. ஜெயலலிதா இறந்து போன பிறகு அவருக்கு மெஜாரிட்டி அவர் கையில் தான் இருந்தது. எல்லாம் எழுதி கொடுத்து கவர்னர் கொடுத்தும் வந்து இந்த கவர்னர் மோசமான ஆள் அவன் வந்து பயந்துட்டான். டெல்லியிலேருந்து மிரட்டல் வந்தது, சசிகலா கொடுக்க முடியாதுன்னு. அதில் வந்து எதிர்காலத்தில் சசிகலா டைமாக பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்கும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவை அழிக்க வேண்டுமென தீவிரமாக இருப்பதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலை பேச்சுதான் எதிர்க்கட்சி குரலாக இருக்க வேண்டும் என்றும் அதிமுக எதிர்க்கட்சியாக வரக்கூடாது என அவர் தெளிவாக இருப்பதாகவும் திரு ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார்.
பாரதிய ஜனதா கட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் விவசாயிகள் போராட்டத்துக்கு கூட தான் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதையே திருப்பி சொல்லுவாரா? அந்த ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டார். அது மாதிரி அவர் அரசியலுக்கு அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று அவர் தீவிரமாக இருக்கிறார். அவருடைய குரல் தான் எதிர்க்கட்சி குரலாக கேட்கப்பட வேண்டும். அதிமுக எதிர்க்கட்சியாக வந்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார். இடிந்து விழுந்த நெல்லை டவுன் பள்ளியில் கட்டடம் மற்றும் கழிப்பறை கட்டடத்திற்கான ஸ்திரத்தன்மை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான திரு பிரம்மா தெரிவித்தார். பல கட்டிடங்களுக்கு பில்லர் போடப்படாமல் கட்டப்பட்டு வருகிறது. அதன் தொடர்பான தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவலை கேட்டுள்ளோம். விரைவில் அந்த தகவல் கிடைத்தவுடன் அதையும் கொடுப்போம். முறையான கான்ட்ராக்டர்கள் வேலை செய்யாமல் இந்த அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் லாபத்திற்காக அப்பாவி மாணவர்களுடைய உயிர் பலி என்பது எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 1700க்கும் மேல் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். ஆனால் அது சாத்தியமா? அது முறையாக 1748 பள்ளிகளையும் ஆய்வு 48 மணி நேரத்தில் செய்து முடிக்க முடியுமா? அந்த ஆய்வு சரியான முறையில் இருக்குமா என்ற சந்தேகம்தான் ஏற்படுகிறது. சேதமடைந்த பள்ளி கட்டடங்கள் இடிக்கும் போது மாணவர்களை அருகில் உள்ள பள்ளியில் பயில நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அருகாமையில் பள்ளி இல்லை என்றால் வாடகை கட்டடத்தில் வகுப்புகள் நடைபெறும் என கூறினார். எல்லா கலெக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்ற பழுதடைந்து போயிருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்கள் எதெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக அது 100 பள்ளிக்கூடங்கள் 200 பள்ளிக்கூடங்கள் 90 பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம் கணக்கெடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே லாஸ்ட் 4 மந்த்ஸாக சிஓஸ்க்கு என்று தனியாக ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை உத்தரவிட்டிருக்கிறார்கள். காலகட்டத்தில் எதெல்லாம் உடனடியாக எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க சொல்லி, எதுக்கெல்லாம் M&R மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ண வேண்டுமோ அதுக்கும் தனியாக பண்ண வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 75 கோடி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இது முதல் முறையாக நம்முடைய அரசாங்கம் அமைந்தது பிறகு 250 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக இது கணக்கிடப்பட்டு எவ்வளோ சீக்கிரமாக இடிக்கிறதுலாம் இடிக்கணுமோ அதை இடிக்க வேண்டும் சொல்லியிருக்கணும். இடிக்கின்ற இடத்துல அந்த குழந்தைங்களை எங்கே படிக்க வைக்க போகிறோம் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கின்ற ஸ்கூல்ஸில் நம்ம கிளப் பண்ணிக்க போகிறோம். அது இல்லாமல் பக்கத்தில் சப்போஸ் ஸ்கூல்ஸே இல்லை என்று சொன்னால் பொதுவான ஒரு இடத்தை நம்ம ரெண்டட் நாள் எடுத்து அதை நம்ம கண்டிப்பாக அந்த கட்டளை இடைவெளி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளலாம். தனியார் பள்ளிகளை ஆய்வு செய்ய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருப்பதாக தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் CBSE பள்ளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெயா தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு நந்தகுமார், அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என வலியுறுத்தினார். மத்திய அரசாங்கம் பல 1000 கோடி ரூபாய்களை மாநிலத்திற்கு கொடுத்தும் இன்றைக்கு 7000 பள்ளி கட்டிடங்களில் கழிப்பறைகள் இல்லை என்ற ஒரு பட்டியலையும் தந்திருக்கிறார்கள். இன்னும் பல பள்ளிகளில் கிராமப்புறங்களில் மின்சார வசதி இல்லாமல், வகுப்பறைகள் இல்லாமல், போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல், மாணவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு உரிய வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கணினி அறைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் கணக்கில் எடுத்து முதலில் அதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை தமிழக அரசுக்கு முழு ஒத்துழைப்பு தருவோம். எந்த அதிகாரிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம். எங்கள் பராமரிப்புகளை நீங்கள் அருள் கொண்டு பரிசீலனை செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் பாரபட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சென்னை அருகே மாங்காட்டில் 11ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை விவகாரத்தில் கல்லூரி மாணவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே பூந்தமல்லியில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்த மாணவி மாங்காட்டில் உள்ள தனது வீட்டில் சனிக்கிழமையன்று தற்கொலை செய்து கொண்டார். அவர் உருக்கமான 3 கடிதங்களை எழுதி வைத்திருந்த நிலையில் மாங்காடு போலீசார் அந்த கடிதங்களின் அடிப்படையில் மாணவி தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இதனிடையே மாணவியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்கு நடந்தது. இந்த நிலையில் மாணவி பயின்ற தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவியின் செல்போனில் பதிவாகியிருந்த செல்போன் நம்பர்களை குறிப்பிட்ட எண்களில் உள்ள பள்ளி மாணவன் மற்றும்
கல்லூரி மாணவர்களிடம் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மாங்காட்டைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் பலமுறை அந்த மாணவியிடம் செல்போனில் பேசி இருப்பதால் சந்தேகத்தின் பேரில் அந்த மாணவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோரிடம் போலீசார் விசாரணை செய்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் தனியார் விடுதியில் 8 பெண்கள் இறந்ததாக சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட வளர்மதியை புழல் பெண்கள் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். நெசப்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கொடுத்த புகாரில் வளர்மதி கைது செய்யப்பட்டுள்ளார். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் அவரை ஆஜர் செய்தனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருகின்ற 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வளர்மதியின் வழக்கறிஞர் ஆர்த்தி, வளர்மதியை வேலூரில் பேருந்தில் இருந்து வலுக்கட்டாயமாக இறக்கி கிண்டி காவல் நிலையத்தில் வைத்து மாலை 6:30 மணிக்கு கைது செய்ததாக கூறினார். ஆனால் இரவு 8 மணிக்கு மேல்தான் வழக்கு பதிவு செய்ததாக தெரிவித்தார். எங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு கம்பெனியில் போராட்டம் நடக்குது. அங்கே 8 பேர் இறந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. இன்னைய வரைக்கும் அரசுக்கிட்ட இருந்து அது உண்மையாக பொய்யான்ற தகவல் வரலை. நமக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்த ரிப்போர்ட்டும் வரலை. இவங்க ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்காங்கன்றதுக்காக இப்படி ஒரு தகவல் வருது, அது உண்மையாக பொய்யா நம்ம பார்க்கணும் அப்படின்னு அந்த பதிவை பகிர்ந்துட்டு இவங்க கிளம்பி போகிறாங்க. நான் ஜேர்னலிஸ்ட்டாக போகிறேன்னு தான் இவங்க சொல்கிறாங்க. அப்படி போனவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட், இவங்களை அரெஸ்ட் பண்ணது 6:30 மணிக்கு, எஃப்ஐஆர் வாங்கினது 8:30 மணிக்கு. 8:30 மணிக்கு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் கொடுக்கறது 12 மணிக்கு. 12 மணிக்கு மேலே ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் வளர்மதி இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க. R10 எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் சாயந்தரம் 6:30 மணிக்கு கிண்டி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நைட்டு முழுக்க கஸ்டடியில் வச்சு காலையில் கொண்டு இங்கே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வளர்மதி பகிர்ந்த ஒரு செய்திக்காக அது உண்மையா பொய்யா, இல்லை செத்துட்டாங்க கொல்லப்பட்டுட்டாங்க எதுவுமே போடலை. இப்படி ஒரு தகவல் வருதுன்னு போட்ட ஒரு செய்திக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பெயில் கொடுக்கல இவங்களுக்கு. இன்னைக்கு தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். இப்போ குற்றால அருவிகளில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்ட சூழலில் அங்குள்ள கள நிலவரங்களை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லுவேன். நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் குளிர்ச்சியான சூழ்நிலையில் சாரல் மழை விட்டு விட்டு பெய்து இங்குள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும். இந்த அருவிகளை குளிப்பதற்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக வருவார்கள். குற்றாலத்தில் குளிப்பதற்கு குளுமையான சீசனை அணிவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமாக இங்கு தங்கள் குற்றாலத்தில் குளிப்பது வழக்கமாக உள்ளனர். கொரோனா தொற்றின் நடவடிக்கையின் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஊரடங்கு தளர்வு அவ்வப்போது சுற்றுலா பயணிகளை குளிப்பதற்கு அனுமதி பெற்று தொற்று பரவ காரணமாக மீண்டும் தடை வைக்கப்பட்டது. இந்நிலையில் 8 மாதங்களுக்கு பிறகு குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் இன்று காலை 6 மணி முதல் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழையினால் எப்போது ஏற்பட்ட வெள்ளத்தால் குற்றால அருவிகளில் சேதமடைந்த தரைத்தளம், தடுப்பு கம்பிகள் போன்றவற்றை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த சேதங்களை எல்லாம் சரி செய்யும் பணியில் குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். குற்றாலத்தில் மெயின் அருவி, 5 அருவி, பழைய குற்றாலம், புலி அருவி, சிற்றருவி போன்றவற்றின் தடுப்பு நடவடிக்கை என்பது என்ன, அது கொரோனா காலங்களில் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சமூக இடைவெளி விட்டு ஒவ்வொரு அருவியிலும் 10 பேர் மட்டுமே குளிப்பதற்காக அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே குற்றால அருவிகளில் இன்று காலையிலிருந்து குறைவாக தான் தண்ணீர் வெளிகிறது. குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கொரோனா தொற்று விதிமுறை தொடர்பாக கண்காணிப்பு குழு என்பதும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காணிப்பு குழு என்பது அனைத்து அருவிகளிலும் அவர்கள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கண்காணித்து அதற்கு ஏற்ப அவர்கள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். குற்றால அருவிகளில் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக 2 தடுப்பூசிகளை போட்டிருக்க வேண்டும் எனவும் தென்காசி மாவட்ட நிர்வாகம் என்பது அறிவித்துள்ளது. ஆனால் இன்று காலையிலிருந்தே அருவிகளில் குறைவாக தண்ணீர் விழுவதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது மிக குறைவாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் தற்போது ஐயப்ப சீசன் என்பது துவங்கியுள்ளது. இந்த ஐயப்ப சீசனுக்கு ஒட்டி ஐயப்பர் கோயிலுக்கு சென்றுவிட்டு அனைவரும் குற்றாலத்தில் குளித்துவிட்டு குற்றாலநாத சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம்.
அதை ஒட்டி இன்று வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது மிக குறைவாக இருக்கிறது சண்முகவேல்.